ஆசிரியர்களுக்கு வணக்கம். பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இது வரைக்கும் நம்ம மேக்ஸ் கிளாஸில் ஒரு 8 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். இந்த 8 கிளாஸஸுமே நம்ம என்ன டாப்பிக்லேருந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன். இந்த டாப்பிக்கில் இருந்து தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் கிட்டத்தட்ட 8 கிளாஸஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்த டாபிக் என்ன மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸு இருக்கு இல்லையா. இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் சிலபஸ் தான் நம்ம கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெஷலி மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் யூனிட் 3ல இருக்குது பிஇஓ எக்ஸாம் சிலபஸில். அதில் ஆல்ரெடி நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேஷியோ அண்டு ப்ரொப்போர்ஷன் இந்த டாப்பிக்கில் ஒரு 8 கிளாஸஸ் நம்ம என்ன பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா. லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸு. அதில் ஏற்கனவே ஒரு கிளாஸஸ் போட்டிருக்கோம். என்ன கிளாஸஸ் அப்படின்னா வெர்பல் கிளாஸில் போட்டிருக்கோம். ஓகேவா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெர்பல் அண்டு நான் வெர்பல். இந்த டாப்பிக்கில் இருந்தால் நம்ம இன்றைக்கி கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா. கிளாஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒர்த்தானதாக இருக்கும் கிளாஸு. கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே. வெர்பல் அண்டு நான் வெர்பல் ரீசனிங் கொஸ்டின்ஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸு நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் இல்லையா. என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோன். என்ன கொடுத்துருக்கீங்க ஃபோன். ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டாக். ஃபோன் மேக்ஸிமம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா என்ன பண்ணுறது? டாக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு மீனிங் புரியுது இல்லைங்களா. ஃபோனு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டாக் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள் டெலிவிஷன். அப்போது டெலிவிஷன் எதுக்கு யூஸ் ஆகும்? இப்போ டெலிவிஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஓகே. இதுக்கு நம்ம என்ன மாதிரி ஆன்சர் பண்ணணும்னா இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ரீடு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரீடு இருக்குது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் சேனல் இருக்குது. அடுத்து ரிமோட்டு. அடுத்து என்ன இருக்குது? வியூ இருக்குது. இதில் இப்போ டெலிவிஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இப்போ பாருங்கள் சேனல் எது கூட ரிலேட் ஆகும்னா டெலிவிஷன் கூட ரிலேட் ஆகும். அடுத்து பாருங்கள் ரிமோட்டு. ரிமோட்டுமே என்ன இது கூட ரிலேட் ஆகும்னா டெலிவிஷன் கூட ரிலேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வியூ. வியூ இதுவுமே நம்ம என்ன பண்ணணும்? எது கூட ரிலேட் ஆகும்னா இது கூட ரிலேட் ஆகும், நம்ம டெலிவிஷன் கூட ரிலேட் ஆகும் இல்லைங்களா. ஓகே. இப்போ கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபோன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஃபோன் டாக் பண்ணுறதுக்கு, அதாவது பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ டெலிவிஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? வியூ. சரிங்களா. இப்போ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னா என்னது? வியூ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா லைப்ரரி புக்ஸ். ஓகேவா. லைப்ரரிக்கு ரிலேட்டான டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு. லைப்ரரிக்கு ரிலேட்டான டேர்மு புக்ஸு. லைப்ரரி புக்ஸு, லைப்ரரிக்கு ரிலேட் ஆகக்கூடியது புக்ஸு. அப்போ மியூசியத்துக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ மியூசியத்துக்கு என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேலரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் கேலரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பீப்புள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பில்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னது ஆர்டிஃபேக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான மீனிங்ஸ் நம்ம தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். இப்போ லைப்ரரினாலே மோஸ்ட்லி என்ன இருக்கும்? நமக்கு யாரும் என்னது புக்ஸு. ஓகேவா. எல்லா விதமான புக்ஸும் அங்கே என்ன இருக்கும்? அங்கே அவைலபிளாக இருக்கும். லைப்ரரிக்கு நம்ம மேக்ஸிமம் எதுக்கு போகலாம்? படிக்கிறதுக்கு போகும். அதே மாதிரி மியூசியம். அப்போ மியூசியம் எதுக்கு போவோம்னா அங்கே மியூசியத்தில் என்னெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னா அதாவது என்ன இருக்கும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னது? ஆர்டிஃபேக்ட்ஸ் தான். ஓகேவா. ஆர்டிஃபேக்ட்ஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் என்னது? பண்டைய கால தொல்பொருட்கள், அதாவது இந்த அரசர்கள் அவங்க காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். அது இப்போ பார்த்தோம் இல்லையா கீழடி. அந்த மாதிரியான இடங்களில் இருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கக்கூடிய இடம் தான் என்னது? மியூசியம். அப்போ மியூசியம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா என்ன வரும்? ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் வரும். சரிங்களா. ஓகே.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டின்லேயே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சால் போதும், ஜஸ்ட்டு ஏபிசிடி தெரிஞ்சால் போதுங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிசி கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு ஏபிசி கொடுத்த 3 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏபிசி இந்த 3 லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ஜிஹெச். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ஜிஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்ஜிஹெச். ஸோ அப்போ பிட்வீனில் இந்த டியும் இயும் மிஸ்ஸிங். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி, இந்த டிஇயை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ஜிஹெச் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூஸாக இருக்குது பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள், ஐஜேகே இருக்குது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அடுத்து 2 லெட்டரை விட்டுட்டு வர்றதான் ஆன்சர். ஸோ இங்கே என்ன லெட்டரை மிஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து டிஇ மிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே 2 லெட்டரை மிஸ் பண்ணணும். என்ன மிஸ் பண்ணணும், எல்எம் மிஸ் பண்ணிவிட்டு, அப்போ எல்எம்முக்கு அப்புறம் என்ன வரும்னா என்ன வரும், எல்எம்முக்கு அப்புறம் என்ஓபி இந்த இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன வரும்னா என்ன வரும், என்ஓபி தான் வரும். சரியா? அதாவது என்னென்னா பிட்வீனில் 2 லெட்டரை விட்டுட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லாஜிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி கொடுத்துட்டாங்க கொஸ்டினில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஇ வந்து இல்லை. அதுக்கப்புறம் கன்னிஸாக இருக்குது பாருங்கள், எங்கேருந்து எஃப்ல இருந்து ஹச் வரை இருக்குது, எஃப்ஜிஹெச். சரிங்களா? அடுத்தும் கண்டினியூஸாக இருக்குது, எங்கேருந்து ஐஜேகே இருக்குது. அடுத்து வந்து 2 லெட்டரை மிஸ் பண்ணியிருப்பாங்க, கூடால இங்கே மிஸ் பண்ணி டிஇ மிஸ் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே இந்த எல்எம் இதை மிஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய 3 லெட்டர் தான் ஆன்சரு. ஸோ அடுத்து என்ன 3 லெட்டர் வரும், இந்த இருக்குது என்ஓபி இந்த இருக்கு இல்லையா, என்ஓபி. ஸோ இப்போ என்ஓபி ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது, இருக்கு இல்லையா? ஸோ அதான் ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர், என்ஓபி. சரிங்களா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே சேம் மாடல், இப்போ முன்னாடி கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா அதே மாடல் தான். ஜஸ்ட்டு ஏபிசிடி தெரிஞ்சிருந்தாலே போதும், ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏபி கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏபி. அடுத்து டிஇ, அதுக்கப்புறம் எம்என். அப்போ எம்என்னுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஏபி இஸ்ட்டு டிஇ இஸ்ட்டு எம்என் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே லாஜிக்காக நம்ம என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏபி கொடுத்துருக்காங்களா? ஸோ ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் ஏபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த சி, ஸோ இது வந்து அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, டிஇ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏபிசிடியில் ஃபஸ்ட்டு 5 லெட்டரில் ஏபிசிடிஇ, அதில் ஏபி கொடுத்துருக்காங்க, சிஏ விட்டுட்டாங்க. சிஏ வந்து என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஇ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் எம்என் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எம்என் கொடுத்துட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு லெட்டரை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 லெட்டர் என்ன வரும் பாருங்கள். இப்போ எம்என்னுக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னா என்ன வரும், எம்என் ஓ வரும் இல்லையா? அப்போ இந்த ஓவை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஓவை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேவா? ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 லெட்டர் என்ன வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் 2 லெட்டர் என்ன வருது, பிக்யூ. சரியா? ஸோ அதான் ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ அப்போ பிக்யூ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது, பிக்யூ. இதான் ஆன்சர்.